ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட அவள்வர் பால சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையாளி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம தேவயானி ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மனிஷா நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. அந்த பாஸ்கரும் இப்ப இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க போன் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் இப்ப உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பேசிட்டு திரும்புறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஜானோ நிக்கிறாங்க. உடனே அவங்க அவ்வளோத்தையும் பேசுறத ஃபுல்லா ஒட்டு கேட்டுட்டாலோ அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படின்னு தேவயானி பயந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்னாச்சு அத்தை வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏய், உன்னை நான் காருக்குள்ள தானே இருக்க சொன்னேன், யாரு கிட்ட நீ வெளியே வந்த? சரி போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தேவயானியும் போறாங்க. நல்ல வேளை நான் பேசின எதையும் இந்த ஜானு கேட்கல அப்படின்னு சொல்லி இவங்க கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம மித்ராக்கு ஆபீஸ்ல கையும் ஓடல காலும் ஓடல, அவ்வளவுதான் முடிஞ்சுது. என்ன, நான் லக்ஷ்மிக்கு இத்தனை வாட்டி போன் பண்ணிட்டே இருக்கேன், அவ போனே எடுக்கல. ஏன் போனே எடுக்க மாட்டா? என்னதான் பண்ணிட்டு இருக்கா வீட்டுல? நான் லக்கிய பாத்துக்க சொன்னேன்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ வீட்டுல அப்படின்னு சொல்லி இவர் அடுத்து ஜானுக்கு ஃபோன் பண்ண சொல்றாரு விவேக்கை விட்டு. அவங்களும் உடனே நான் கோயிலுக்கு போயிருக்கேன், நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே கால் பண்ணேன்னு சொல்றாரு. திரும்ப லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாரு மித்ரா. ஆனா நம்ம லக்ஷ்மியோ ஃபோனு சைலண்ட்ல இருக்கு, அவங்க பார்க்கவே இல்லை. ஃபோனை அடிக்கிறதும் அவங்க கேட்கவும் இல்லை. பேக் உள்ள இருக்கு, அவங்க பார்க்கவே இல்லை. உடனே அதுக்கடுத்து மித்ராவால பொறுத்துக்கவே முடியல. உடனே விவேக் வந்தோடனே, விவேக் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா இப்ப இதுக்கு நான் வீட்டுக்கு ஏன்னா அவசரப்படுற? எனக்கு இப்போ உடனே லக்கிய பார்க்கணும், நீ வீட்டுக்கு வரையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி உடனே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா மனிஷாக்கு அடுத்து ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாரு. மனிஷா உடனே லக்கி வீட்டுல லக்ஷ்மி தான் பார்த்துட்டு இருக்கா மித்ரா, நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற மெடிசன் வாங்க பக்கத்துல வந்திருக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுதி கொடுத்த மெடிசன் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன், வீட்டுலதான் இருக்கா லக்ஷ்மி, வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இருந்தாலும் இவருக்கு என்ன மனிஷாவும் பக்கத்துல இல்லை, யாருமே பக்கத்துல இல்லை, என்னதான் நடக்குது, நான் உடனே வீட்டுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விவேக்கை கூப்பிட்டுட்டு உடனே நான் வீட்டுக்கு போகணும்டா, நீ கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விவேக் கிட்ட மித்ரா. உடனே விவேக்கும் கார் எடுத்துட்டு மித்ரா வீட்டுக்கு வராரு. இங்க பார்த்தா இவ வீட்டுக்கு இங்க வந்துகிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல பார்த்தா லக்கிக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிரும். உடனே ஃபிக்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம லக்கி பாப்பா ஃபிக்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஜுன்னு மட்டும் தான் அங்க இருப்பாரு. அவர் ஜுன்னு லக்கி என்னாச்சு, லக்கி என்ன பாரு, லக்கி என்னாச்சுன்னு சொல்லி இவர் கத்திக்கிட்டு இருக்க. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாரு. அம்மா சித்தி வாங்க, யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம ஜானுவும் தேவியானியும் அப்பதான் கோயில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரூம்குள்ள அப்பதான் வருவாங்க. அதாவது திருநீர் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஜுன்னு என்னாச்சு ஜுன்னு? இல்ல தெரியல சித்தி, திடீர்னு லக்கிக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு. அம்மா எங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தேவயானியும் இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா மித்ரா பதறி அடிச்சுட்டு லக்கி பாப்பாவை பாக்குறதுக்காக ரூம்குள்ள ஓடி வருவாரு. லக்கி என்னாச்சு லக்ஷ்மி எங்க, அந்த லக்ஷ்மி எங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு நம்ம மித்ரா. உடனே அதுக்கடுத்து அண்ணா உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே தேவயானி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க என்னமோ பொறுப்பா அந்த லக்ஷ்மி பாத்துப்பான்னு சொல்லி அவளை நம்பி இந்த குழந்தைய விட்டுட்டு போனீங்களே, அவ பாத்துக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா? வீட்டுல யாருமே இல்ல. அம்மா நீங்க எங்க போனீங்க? டேய், நானும் ஜானுவும் கோயிலுக்கு போயிருந்தோம்டா, அந்த லக்ஷ்மி தானே லக்கிய பாத்துக்கிறேன்னு சொன்னா, பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? இதே ஜுன்னுக்கு இப்படி நடந்தா அவ இப்படி போயிருப்பாளா? ஜுன்னு அவளோட சொந்த பையன், அவளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே பக்கத்துல இருந்து பாத்துருப்பா. லக்கி ஒண்ணு அவ சொந்த பொண்ணு கிடையாது, யாரோ பெத்த பொண்ணு தானே, அவளை எதுக்கு இவ பாத்துக்கணும்? எல்லாம் பாசம் காட்டுற மாதிரி நடிப்புடா. உண்மையா அந்த லக்ஷ்மிக்கு லக்கி மேலெல்லாம் ஒரு அன்பும் கிடையாது, ஒரு பாசமும் கிடையாது, எல்லாம் வேஷம்தான். இதே ஜுன்னுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா ஜுன்னுவை விட்டு ஒரு நிமிஷம் வேலைக்கு போயிருப்பாளா? இல்ல இதுல இருந்தே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிடுவாங்க. அம்மா தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு அடுத்து லக்கி என்ன பாருமான்னு சொல்லி மித்ரா வர கூப்பிட்டுட்டே இருப்பாரு. லக்கிக்கு இங்க ஃபிக்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர லக்கி பாப்பா எந்திரிக்கவே மாட்டாங்க, கண்ணே முழிக்க மாட்டாங்க, கண்ணு மூடியே தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து சரி விவேக் உடனே ஹாஸ்பிட்டல் போலாம்டா அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவும் தேவியானியும், டேய் நம்ம நினைச்ச மாதிரியே பிளான் பக்காவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. மனிஷாவும் தேவியானியும் இவர் ஐசியூக்குள்ள எட்டி பார்த்துட்டே இருப்பாரு.
என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது, அதாவது லக்கிக்கு ஏதாவது சரியாயிடுச்சா, லக்கி கண்ணு முழிச்சாலா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும். அதாவது மூக்கில் இதை மாட்டவா, அதாவது ஆக்சிஜன் பம்பை மாட்டவா, இதை மாட்டவா, கையில் ட்ரிப்ஸ் ஏற்றவா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காய்ச்சல் தான் வந்திருக்கும். அது ஏதோ ஃபிக்ஸ் வந்து பெரிய இஷ்யூ ஆகி அங்கே வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும் நம்ம லக்கி பாப்பாக்கு. இங்கே மித்ரா வந்து அவரால் அதை பார்க்கவே முடியாது. அப்படி ரத்த கண்ணீரை வந்துடும் அவருக்கு கண்ணில் இருந்து. அவர் வந்து ஏங்கி அழுதுட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல மனிஷா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மித்ரா மனசை கலக்கிறதுக்காண்டி, பாரு மித்ரா பாரு, நீ ஏதோ அந்த லக்ஷ்மிய ரொம்ப நம்பி விட்டுட்டு போன, இங்க பாரு நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஜானுவும் தேவியானியத்தையும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, நீ தான் வீட்டுல இருக்க, நீ பக்கத்துல இருந்து லக்ஷ்மிய பத்திரமா பாத்துக்கோ, நான் இப்ப போய் லக்கிக்காக மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு தான் மித்ரா நான் இங்க மெடிசன் வாங்கவே வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவளுக்கு என்னதான் அவசரமோ எனக்கு தெரியல, இப்படி பச்சை குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா, இதெல்லாம் எப்படிதான் என்னால ஏத்துக்கவே முடியல. லக்கி மேல பாசம் இருக்கிற மாதிரி எப்பவும் பேசுறா, அவ லக்கிக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஏதாவது ஒண்ணுன்னா துடிக்கிற மாதிரி நடிக்கிறா. அப்ப எல்லாமே நடிப்பு தான் மித்ரா. லக்கிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கு அந்த லக்ஷ்மி தான் காரணம். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் மித்ரா, அந்த லக்ஷ்மியை நம்பாத, அவளை ஒன்றும் பார்த்துக்க சொல்லாத, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இல்லை நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகாம நீயே இன்னைக்கு லக்கியை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கலாம், தேவையே இல்லாம அந்த லக்ஷ்மியை பார்க்க சொல்லி இப்ப பாரு லக்கியோட இந்த நிலைமைக்கு அந்த லக்ஷ்மி மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, லக்கிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கு நீயும் தான் பொறுப்பு, நீயும் தான் பெரிய காரணம், லக்கி கிட்ட தானே நீ இந்த பொறுப்பை விட்டுட்டு போனா, அவ பாத்துக்கிற லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து எரியிற தீயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து விவேக் வந்து இவருக்கு நம்ம லக்ஷ்மிக்கு சாதகமா தானே பேசுவாரு, இங்க இல்ல அண்ணி ஒண்ணு அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கிடையாது, அண்ணி வந்து ஜும்மை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் லக்கியவும் பாத்துக்கிறாங்க, அண்ணியை ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்ல வேண்டாம், இங்கே அண்ணி ஏதாவது முக்கியமான விஷயம்னா தான் போயிருப்பாங்களே தவிர அவங்க லக்கியை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேற ஏதாவது நடந்திருக்கும் அதனால தான் அண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி வீட்டில் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே போனீங்க, எங்கே வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்டுகிட்டே இருப்பாரு. உடனே இப்படி பேசிட்டு இருக்கும்போது மித்ராவை அதிகமாக யோசிக்க விடக்கூடாது, மித்ராவை வந்து குழப்ப நிலையில வச்சிருக்கிறோங்கிறதுக்காக அடுத்து நம்ம மனிஷா அவங்களோட பஞ்சாயத்தை ஆரம்பிப்பாங்க. பாரு மித்ரா பாரு, அந்த லக்ஷ்மியை நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த, இந்த லக்கியும் அவன் மேல அம்மா நீ எவ்வளவு பாசமா இருந்தா, ஆனா ஒரு பெத்த பொண்ணு இதே லக்ஷ்மி பெத்த பொண்ணா இருந்தா அவ இப்படி விட்டுட்டு போயிருப்பாளா, இல்ல லக்கி ஒண்ணு அவளோட பெத்த பொண்ணு இல்லையே, அதனாலதான் இந்த மாதிரி சுயநலமா விட்டுட்டு போயிருக்கா, இதே ஜுன்னுக்கு ஒண்ணுன்னா இப்படி அவ விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போவாளா, இல்ல ஆஹா எப்படி பக்கத்துல இருந்து தானே பாத்திருப்பா, இப்பவாது புரிஞ்சுக்கோ நீ அந்த லக்ஷ்மியை பத்தி மித்ரா அப்படின்னு சொல்லி இவங்க எரியற தீல ஃபுல்லா எண்ணெயை ஊத்திட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஜானு வந்து நீங்க சும்மா வந்து தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, ஏய் உனக்கு என்னடி தெரியும், முதல்ல இப்படிதான் மித்ரா கூட பிரச்சனை வந்துச்சு, மித்ரா கூட சண்டையை போட்டு மித்ராவை வாழ்க்கையை ஏமாத்திட்டு மித்ராவை விட்டு தூரமா போனா, இப்ப லக்கிக்கும் அதே மாதிரி துரோகத்தை தானே பண்றா, பாசமா பாத்துக்கிற மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு லக்கிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அது எப்படிதான் அவளுக்கு போக மனசு வந்ததோ. மித்ராவாதே ஒரு பெரிய மனுஷன், லக்கி சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, அவ பச்சை குழந்தைக்கு இந்த வயசுல லக்கிக்கு இதெல்லாம் தேவையா, பாரு ஆக்சிஜன் பம்பு ட்ரிப்ஸ், அவ கண்ணே முழிக்கல, இதுக்கெல்லாம் யாரு காரணம், உன் அக்கா லக்ஷ்மி தான் காரணம், அவ மட்டும் ஒழுங்கா பாத்திருந்தானா இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா, இல்ல இப்ப பாரு லக்கிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அந்த பாவம் ஃபுல்லா அந்த லக்ஷ்மி தான் பிடிக்கும், சின்ன பிள்ளைய போய் இப்படி கஷ்டப்படுத்துறா, இவள என்ன மனுஷியோ, இவள என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானியும் வந்து அவங்க பங்குக்கு வந்து நம்ம லக்ஷ்மியை போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி மித்ரா முன்னாடி கேவலமா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம லக்ஷ்மி வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுல அவங்களுக்கு, இங்க இவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல. இவங்க வந்து அங்க கரெக்டா அந்த பாஸ்கர் போன் பண்ணார்ல அந்த இடத்துக்கு போயிருவாங்க. போயிட்டு அங்க சுத்தி முத்தி பாத்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு பெட்டிக்கடை இருக்கும். அண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தங்க இங்க இருந்து போன் பண்ணாங்க, அவங்க எங்க போனாங்க, ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓ அவராமா, அவர் இவ்வளவு நேரம் இங்கதாமா யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க தான் பார்க்க வரேன்னு சொன்னீங்களா, உங்களுக்காக இவ்வளவு நேரம் இங்கதாமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் இப்பதாமா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி போறாரு அப்படின்னு சொல்றாரு. இது கிளம்பி போயிட்டாரா, ஐயோ நான் பாஸ்கர் அண்ணா நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேனே, நான் லக்கிய பத்தி நான் உண்மையை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனே, ஐயோ என்ன இப்படி ஆயிருச்சு, ஐயோ லக்கிய பத்தி எதுவுமே என்னால தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற அதுக்கடுத்து போன் எடுத்து சரி பாஸ்கர் அண்ணாக்கு போன் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி போன் எடுத்து பார்ப்பாங்க. அப்பதான் பார்த்தா மித்ரா வந்து 10 வாட்டி போன் கால் பண்ணியிருப்பாரு. உடனே
இவங்க வந்துட்டு நம்ம லக்ஷ்மி வந்து திரும்ப மித்ராவுக்கு கால் பண்ணுவாங்க. இவங்க கால் பண்ணும்போது அவங்க நம்ம லக்கியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதனால மித்ரா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அவர் ஃபோன் அடிச்சது அவர் கேட்க மாட்டார். அடுத்து என்ன மித்ரா எனக்காக எனக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காரு, நான் கால் பண்ண வேற எடுக்க மாட்டாரு, என்ன பண்றாரு, பிஸியா இருக்காரோ, சரி நம்ம விவேக்குக்கு வேணா கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து விவேக்குக்கு கால் பண்ணுவாங்க. விவேக்கும் வந்து போனை சுத்தமா எடுக்கவே மாட்டாரு. அவர் தான் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. லக்கி கொண்டுன்னு துடிச்சு போய் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு யாரெல்லாம் வந்துட்டு இருப்பா, முதல் கார்ல வந்து விவேக், ஜானு, மித்ரா, பின்னாடி கார்ல வந்து நம்ம மனிஷாவும் தேவியானியும் வந்திருப்பாங்க. ஜுன்னு அங்கேயே வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. உடனே இவங்க விவேக் ஃபோனும் அடிக்கும். அண்ணி இந்த நேரத்தில் எதுக்கு என்ன கடிக்கிறாங்க, ஐயோ வேணாம் இப்போ தேவையில்லாம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு விவேக்கும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு. உடனே என்ன லக்ஷ்மி நினைப்பாங்க, என்ன ஆச்சு எல்லாருக்கும், யாருமே என் ஃபோனை எடுக்க மாட்டாங்க, என்னதான் நடக்குது, எல்லாரும் பிஸியா இருக்காங்களா என்ன, சரி நான் முதல்ல வீட்டுக்கு போகணும், லக்கியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு வீட்டுக்கே போலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வரும்போது பார்த்தா நம்ம ஜுன்னு வந்து படியில உட்காந்து அழுதுட்டே இருப்பாரு. ஜுன்னு என்னாச்சு ஜுன்னு, எதுக்கு அழுதுட்டு இருக்க, நீ லக்கி பக்கத்துல தானே இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அம்மா லக்கிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுமா, திரும்பியும் அவளுக்கு லக்கிக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சுமா, அப்பா சித்தப்பா சித்தி எல்லாரும் வந்து லக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஜுன்னு என்ன சொல்ற, ஐயோ என்னாச்சு லக்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிவா உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஜுன்னோவை பிடிச்சி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருப்பாங்க. உடனே இங்க வந்து மித்ரா வந்து ஆல்ரெடி கொலை வெறியில இருக்கிறாரு நம்ம லக்ஷ்மி மேல. அவ மட்டும் இப்ப வந்தானா அவ்வளவுதான், தீயாலே எரிச்சிருவேங்கிற மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல இப்படி உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. இவங்க மித்ரா வந்து அழுதுட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா முதல்ல வந்து நம்ம ஜெயதேவ் வராரு. உடனே ஜெயதேவ் வந்து விவேக் கூட்டிட்டு வராரு. உடனே மித்ரா என்னாச்சு மித்ரா அப்படின்னு அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு அழுதுட்டு இருக்கிறாரு. நம்ம மித்ரா வந்து ஜெயதேவை கட்டி அணைச்சு அழுதுட்டு இருக்காரு. சரி மித்ரா நீ கவலைப்படாத, லக்கிக்கு எதுவும் ஆகாது, லக்கி உன்னோட பொண்ணு, அவளுக்கு அந்த கடவுள் ஏன்னா இப்படி நம்ம குடும்பத்தை போட்டு வாட்டி வதைக்கிறாருன்னு தெரியல. முதல்ல அரவிந்தாவை எங்கேயோ போய் வீட்டுல இல்லாம எங்கேயோ போயிருக்கான். இப்ப லக்கிக்கு என்ன இவ்வளோ இந்த சின்ன வயசுல இந்த குட்டி வயசுல எதுக்கு லக்கிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த கடவுளுக்கு நம்ம குடும்பத்து மேல என்னதான் கோவமோ. சரி மித்ரா நீ இதுக்கும் கவலைப்படாத, லக்கிக்கு ஒன்றும் ஆகாது, அந்த கடவுள் கண்டிப்பா லக்கிய எதுவும் ஆக விட மாட்டாரு, நீ இதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாரு. ஒன்னு மனிஷாவும் தேவியானையும் நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா அரவிந்தாவே காப்பாத்த வழி இல்லையா, இதுல லக்கிய காப்பாத்துறதுக்கு இங்க கிளம்பி வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயதேவ் வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பின்னாடி இருந்து. அடுத்து அதுக்கடுத்து திரும்பியும் வந்து இவங்க ஜெயதேவ் முன்னாடி வந்துட்டு நம்ம மனிஷாவும் தேவியானையும் திரும்பியும் வந்து புராணத்தை ஆரம்பிக்கணும்ல, லக்கியை குறை சொல்றதுக்கு திரும்பியும் வெக்கமே இல்லாம இதுக்கெல்லாம் யார் காரணம், இப்படி இந்த சின்ன பிள்ளைக்கு இப்ப இவ்வளவு பெரிய சின்ன காய்ச்சல இவ்வளவு பெரிய விஷயமா மாத்தினது யாரு, எல்லாம் அந்த லக்ஷ்மி தான், அவ ஒழுங்கா பாத்துக்கிட்டானா இப்ப இவ்வளவு பெரிய இது தேவை அப்படின்னு சொல்லி தேவியானை ஆரம்பிக்க. அடுத்து ஜெயதேவ் வந்து வக்காலத்து வாங்குவார்ல, சும்மாவே லக்ஷ்மிக்காக வக்காலத்து வாங்குவாரு, இப்ப கேட்கவா வேணும், இங்க பாரு தேவியானி சும்மா நீ எதுக்கு தேவையே இல்லாம நீ லக்ஷ்மி மேல பழி போட்டுட்டு இருக்க, லக்ஷ்மி இப்போ லக்கிக்கு காய்ச்சல் வந்ததுக்கு லக்ஷ்மி என்ன பண்ணுவா, ஐயோ லக்கிக்கு காய்ச்சல் வந்ததே வந்து அந்த லக்ஷ்மியாலதான், அவ எப்போ வந்து உண்மையை சொன்னாலும் அவ சொந்த அம்மா இல்லைன்னு உண்மையை தெரிய போய் தானே லக்கி வந்து இப்போ தேடிட்டு இதுக்கா, என்னதான் இருந்தாலும் சொந்த அம்மா மாதிரி அவ பாத்துக்கிட்டா, ஜுன்னுவ ஒரு மாதிரி லக்கிய ஒரு மாதிரி தானே அவன் நடத்துறா, என்னதான் இருந்தாலும் ஜுன்னு அவ 10 மாசம் சுமந்து பத்த பையன், ஆனா லக்கி ஒண்ணு அப்படி இல்லையே அப்படின்னு அரைச்சமாவே திரும்பி அரைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜெயதேவன் திரும்ப வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. உடனே மனிஷா அடுத்து பேசுறாங்க. அதுக்கு அடுத்து ஐயோ இப்படி மாறி மாறி 3 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க நம்ம லக்ஷ்மியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து முதல்ல ரிசப்ஷன் லிஸ்ட்டை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க லக்கின்னு ஒரு பாப்பா வந்து காய்ச்சலுக்கு வந்து இங்க சேர்ந்திருந்தாங்க, இப்போ அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க, ரூம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரிசப்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க ஐசியூல தான் இருக்கிறாங்க, ரைட்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அப்பதான் விவேக்கும் ஜானுவும் வெளியே ஹாஸ்பிட்டல் நோக்கி வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. ஜானு, விவேக், அண்ணி நீங்க எங்க அண்ணி போனீங்க அப்படிங்கும்போது லக்கி இப்ப எங்க இருக்கா, லக்கி இப்ப எப்படி இருக்கா, நான் உடனே லக்கியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து கத்துறாங்க. ஐயோ அக்கா வேண்டாம்க்கா, லக்கிக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீ இப்போ லக்கியை பார்க்க வேண்டாம்க்கா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜான் இப்படி சொல்றான், நான் லக்கியை இப்போ உடனே பார்க்கணும், வெளியே விடுங்க அப்படின்னு நம்ம விவேக் வந்து லக்ஷ்மி கையை பிடிச்சிட்டு ஐயோ அண்ணி இப்போதைக்கு நீங்க உள்ள போகாதீங்க, லக்கிக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி மனிஷாவும் என்னோட அம்மாவும் மித்ரா அண்ணனை பேசி மித்ரா அண்ணா உங்க மேல செம கோத்துல இருக்காரு, இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எங்கே இருங்க அப்படின்னு சொல்றாரு.
அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, லக்கிக்கு என்னாச்சு, லக்கிய பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அக்கா நான் சொல்றத கேளு அக்கா, தேவயானி ஆண்டியும் மனிஷாவும் வந்து நீ ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லி மித்ரா மாமா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க எங்க நீ போனீங்க? ஐயோ விவேக், நான் மனிஷா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். மனிஷா தான் என்ன வெளியே அனுப்பி வச்சதே. மனிஷா தான் சொன்னா நான் லக்கிய பாத்துக்கிறேன், நீ வெளியே போயிட்டு வான்னு அவ தான் என்கிட்ட சொன்னா, அதனாலதான் நான் வெளியே போனேன் அப்படின்னு. விவேக் இப்பதான் புரியுது, அண்ணி எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கா, நீ அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் வெளியே போயிருக்கிறீங்க. ஆனா மனிஷா ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்ற, நான் உடனே லக்கிய பாக்கணும், தள்ளு விவேக் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கைய உதறிட்டு ஜுன்னுவை கூட்டிக்கிட்டு லக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க நம்ம லக்ஷ்மி. ஒன்னே ஆமா வந்துட்டா பாரு, நான் அடுத்த நடிப்ப ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டான்னு சொல்லி மனிஷாவும் தேவயானியே திரும்பி வந்து வாடி அம்மா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த, என்னமோ இப்படி உண்மையா உனக்கு உன் மேல லக்கி மேல பாசம் இருக்கிற மாதிரி இப்ப அப்படியே தேடிக்கிட்டு லக்கியை தேடிக்கிட்டு வந்திருக்கிற, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் லக்கிய பாக்கணும், வழிய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே எங்க வந்த, யார பாக்க வந்த, எதுக்கு வந்த நீ ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு பாக்க வந்தியா நீ அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து வார்த்தையால லக்ஷ்மியை புண்படுத்திட்டே இருக்கிறாரு. உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன், படிச்சு சொன்னேன், திரும்ப திரும்ப சொன்னேன், நீ லக்கிய பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, வேற என்ன வேணாலும் நடந்தாலும் நீ போகாதுன்னு. உன்னால முடியலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் வீட்டுல இருந்து லக்கிய பாத்திருப்பேன்ல, என்னமோ ஆபீஸ் அனுப்ப வச்சுட்டு எங்க நீ வெளியே போன, எதுக்கு நீ வெளியே போன? ஐயோ நான் சொல்றது கேளுங்க, ஒரு முக்கியமான விஷயம், நான் லக்கிக்காக தான் நான் வெளியே போனேன். உடனே மனிஷா ஆமா அடுத்த நாடகத்தை ஆரம்பிக்கிறா மித்ரா. முதல்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா, நான் மித்ராக்காக தான் மித்ரா விட்டு தூரமா மித்ரா வாழ்க்கையை விட்டு போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப அதே பிட்ட இங்கேயும் லக்கிக்கும் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப லக்கிக்கு இவ்வளவு நேரம் உடம்பு சரியில்லை, பக்கத்துல இருந்து தானே பாத்துக்கணும், அதை விட்டுட்டு லக்கிக்காக வெளியே போனாலாம். பாரு மித்ரா, நீ லக்ஷ்மி நீ வெளியே போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டாச்சு போயிருக்கலாம்ல, நான் லக்கிய பாத்திருப்பேன். இப்படி யாருக்கிட்டயுமே சொல்லாம நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், லக்கிக்காக நான் டேப்லெட்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுறாங்க மனிஷா. உடனே அதுக்கடுத்து என்ன மனிஷா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ தானே என்ன வெளியே அனுப்பி வச்ச, நான் லக்கிய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன், நீ வெளியே போயிட்டு வான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன அப்படின்னு நம்ம லக்ஷ்மி சொல்ல, ஐயோ பாரு பாரு. உடனே மித்ராவோட மூஞ்சி அப்படியே மாறுது. அப்போ மனிஷா தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா மேல கோவப்படுற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாரு. உடனே ஐயோ மித்ரா இவ என்னமா நடிக்கிறா, இவ என்கிட்ட எதுவுமே சொல்லல மித்ரா, என்ன இப்போ நீ மாட்டிக்கிட்டன்னு நீ தப்பிக்கிறதுக்காக நீ என்னைய மாட்டி விட பாக்குறியா, சி உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் பண்றதுக்கு, சி நான் ஏன் லட்சுமி இப்படி கேவலமா நடிக்கிறேன் நீனு. மித்ரா இவ சொல்றதெல்லாம் நம்பாத, இவ என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல ஒன்னும் இல்ல, இவ சொல்லிருந்தா நான் இதுக்கு லட்சுமி கிட்ட சொல்ல போறேன், நீ வெளியே போயிட்டு வா நான் இப்ப சொல்ல போறேன், நான் இவ கிட்ட நான் லட்சுமி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஜானுவும் தேவியனி ஆண்டி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, நீ பக்கத்துல இருந்து லக்கிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனேன், ஆனா இவ வெளியே போயிட்டு இப்ப என் மேல பழிய போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. உடனே அதுக்கடுத்து இல்ல மித்ரா நான் சொல்றது கேளுங்க, நான் லக்கி மேல சத்தியமான சொல்றேன், நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆல்ரெடி நீ பண்ணதே போதும் என் லக்கிக்கு, என் பொண்ணுக்கு, இப்போ என்ன லக்கி மேல சத்தியம் பண்ணி அடுத்து என்ன அவளோட கதையை ஒரேடியா நீ முடிக்க போறியா, யாரை கேட்டு நீ வந்த, இதே உன் சொந்த பையன் ஜுன்னுக்கு நடந்திருந்தா நீ இந்த மாதிரிதான் பேசியிருப்பியா, இந்த மாதிரிதான் அவனை விட்டுட்டு எனக்கு வெளியே வேலை இருக்குன்னு போயிருப்பியா, லக்கி உன் சொந்த பொண்ணு இல்லைங்கிறதுக்காக தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, லக்கியை விட்டுட்டு உனக்கு உன் வேலை தான் முக்கியம், நீ வெளியே போயிருக்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து அப்படியே டென்ஷன்ல நம்ம லக்ஷ்மியை போட்டு வாட்டி அடிக்கிறாரு. அந்த பேச்சு இந்த பேச்சு இல்ல, உன் சொந்த பொண்ணுன்னா நீ இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்ட, யாரோ அவ உன் சொந்த பொண்ணு இல்லாததுனாலதானே நீ அலட்சியமா என்ன நடந்தா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இங்க இருந்து நீ வெளியே போன, பார்க்க எனக்கு எரிச்சல் தான் வருது அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கத்தவோ லக்ஷ்மி வந்து பேசிட்டு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. இல்ல மித்ரா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஆமா தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எங்கேயோ தப்பு நடந்திருக்கா. உடனே நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்துட்டு சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பேஷண்ட் வந்து நிம்மதியா இருக்க வேண்டாமா, இப்படிதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பீங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க சார், உங்க சண்டையெல்லாம் வெளியே போய் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாரு. திரும்ப உன்னைய பார்க்க எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க, நான் ஒரே ஒரு வாட்டி லக்கிய பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னா. அடுத்து ஜுன்னு வந்து கேக்குறாரு, அம்மா அப்ப நான் லக்கிய பார்க்க முடியாதாமா, நான் ஒரே ஒரு வாட்டி லக்கி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்றாரு ஜுன்னு.
யாரையும் பார்க்க தேவையில்ல, என் பொண்ணை யாரும் பார்க்க தேவையில்ல, முதல்ல 2 பேரும் இந்த இடத்த விட்டு வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பி கத்திட்டு இருக்கிறாரு. மித்ரா வந்து திரும்பியும் கோவத்துல கத்துறாரு. உடனே நர்ஸ் வந்து, சார் இதுக்கு அடுத்து நீங்க கத்திட்டு இருந்தீங்க அவ்வளவுதான், அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது, டாக்டர் உங்களால என்னைய பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க, பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வேண்டாமா சார், இப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களா, கத்தி அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பீங்களா, தயவு செஞ்சு உங்க குடும்ப சண்டையை உங்க வீட்டு சண்டையெல்லாம் நீங்க வெளியே போய் வச்சுக்கோங்க, இங்க வச்சு எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க சார், எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க சார், மேடம் இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்சமும் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு எடுத்து வேற வழியே இல்லாம அழுதுட்டே வந்து ஜுண்ணு கையை பிடிச்சி நம்ம லக்ஷ்மி வந்து தூரமா போறாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போல, கொஞ்சம் வேற பக்கத்துல கொஞ்சம் தூரமா போய் ஒரு சேர்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றது எது பண்றது எதுவுமே தெரியல. அதுக்கு அடுத்து பார்த்தா இங்க வந்து டாக்டர் வந்து வராங்க. டாக்டர் வந்துட்டு, மித்ரா கிட்ட உங்க பொண்ணோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, அவங்களுக்கு சுத்தமா எனர்ஜியே இல்லை, அவங்களுக்கு நாங்க இப்ப குளுக்கோஸ் போட்டிருக்கோம், அது போக அவங்களுக்கு பிளட் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, ரொம்பவே வீக்கா இருக்காங்க, இப்ப உடனடியா அவங்களுக்கு பிளட் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விவேக் வந்து என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மித்ரா வந்து இல்ல என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தா பாப்பாவோட இது நம்ம லக்கியோட இது பிளட் சாம்பிள் செக் பண்ணா அது வந்து A நெகட்டிவ், ரொம்ப ரேரஸ்ட். A நெகட்டிவ் வந்து எங்கேயுமே கிடைக்காது, யாருக்குமே இருக்காது. உடனே அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரு அவங்கள முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் டாக்டர், பொண்ணோட அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அந்த பொண்ணுக்கு A நெகட்டிவ் ரொம்ப ரேரஸ்ட், ஸோ அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பிளட் குரூப் என்னன்னு கேட்கும்போது இல்ல என்னோடது A நெகட்டிவ் இல்லைன்னு எல்லாரும் A நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, அப்ப இது யாரோட பொண்ணு? இல்ல அது எங்க பொண்ணுதான் டாக்டர், நாங்க வந்து தத்தெடுத்து வளர்க்குறோம், அவங்க உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு வந்து ஜானு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து இப்ப என்ன பண்றது, ஏ நெகட்டிவ் பிளட் பேங்க் வந்து இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்த ஸ்டாக்கும் இல்ல, நான் இங்க பக்கத்துல பிளட் பேங்க்ல எல்லாம் கேட்டிருக்கேன், அங்கேயும் வந்து இருக்கிற மாதிரி யாரும் சொல்லல, கொஞ்சம் நீங்க பிளட்டை மட்டும் சீக்கிரம் அரேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்கிறாரு. உடனே சரி டாக்டர் நான் இப்போ உடனே போய் அரேஞ்ச் பண்றேன், உடனே அதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மித்ராவும் விவேக் வந்து வெளியே போறாங்க. உடனே மனிஷா மித்ரா முன்னாடி நடிக்கிறதுக்காக, மித்ரா நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் பிளட் பேங்க் எல்லாம் விசாரிச்சு பாக்குறேன் மித்ரா, நானும் A நெகட்டிவ் பிளட்டை தேடுறேன் அப்படின்னு சொல்லி மனிஷா தேவியானி ஒரு கார்ல போறாங்க. விவேக் வந்து ஒரு சைட்ல ஒரு கார்ல போறாரு. நம்ம மித்ரா வந்து அவங்க ஒரு கார்ல, இப்படி வெவ்வேறு 3 பேரும் 3 திசையில போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தேடிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம லக்ஷ்மிக்கு வந்து மன உளைச்சலா இருக்கு, ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. உடனே அவங்க என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாம சரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. ஐயோ லக்கியை நான் ஒழுங்கா பார்த்துருக்கணும், லக்கியை விட்டு நான் போயிருக்க கூடாது, நான் பண்ண பெரிய தப்பு லக்கியை விட்டு போனதுதான் அப்படின்னு சொல்லி மனசே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி மணி அடிக்கிற சத்தம் கேக்குது, சரி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் லக்கிக்காக வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. லக்கியும் ஜுன்னுவும் வந்து கோயிலுக்கு போறாங்க. இங்க உடனே பார்த்தா இவங்க வந்து சாமிய ரொம்ப தெய்வீகமா கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. அதுக்கடுத்து ஜுன்னுவும் வந்து ஆஞ்சநேயரை பார்க்க தான் போயிருப்பாங்க, ஆஞ்சநேயர் சாமியை கும்பிட்டு இருப்பாங்க. இங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மனிஷாவும் தேவியானி கார்ல போயிட்டு இருப்பாங்க. உடனே தேவியானி வந்து நம்ம மனிஷாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. எப்படியோ நீ நினைச்சது எல்லாமே இன்னைக்கு பர்ஃபெக்டா உனக்கு நடந்துருச்சு, எப்படி மனிஷா, எப்படியோ அந்த லக்கியவையும் லக்ஷ்மியும் பிரிக்கணும்னு நினைச்சா அதே மாதிரி பிரிச்சுட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா வாயால இருந்தே லக்ஷ்மி அந்த வீட்டை விட்டு, லக்ஷ்மியும் அந்த ஜுன்னுவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதை மட்டும்தான் இன்னும் நடக்கணும், மத்த எல்லாமே நடந்துருச்சு, இன்னைக்கு கடவுள் உன் பக்கம் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க தேவியானி வந்து மனிஷாவை. காலையில நீ நினைச்ச மாதிரியே வந்து லக்கிக்கு காய்ச்சல் வந்தது, அதே மாதிரி லக்கிக்கு தலை பண்ணி விடாம லக்ஷ்மி வந்து மித்ரா பார்வையில ரொம்பவே தப்பானவளா மாறினா, இப்ப லக்கிக்கும் உனக்கு ஏத்த மாதிரி காய்ச்சல் வந்தது, அதே மாதிரி அதுவும் வந்து இப்ப பெரிய இஷ்யூ ஆகி நீ போட்ட மாதிரியே பிளான் படியே நானும் ஜானுவும் கோயிலுக்கும் போயிட்டோம். அதே மாதிரி அந்த பாஸ்கரும் லக்ஷ்மியும் சந்திக்கவே இல்லை, அந்த உண்மையும் அவளுக்கு தெரிய போறது இல்ல, பாஸ்கர் எங்கேயோ வழக்கம் போல ஓடி போயிட்டான். இப்போ நீ நினைச்ச மாதிரியே லக்கிக்கும் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு லக்கியும் வந்துட்டா. இனிமேல் லக்கி பொழைப்பாலோ சாவாலோங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஒருவேளை அந்த லக்கி மட்டும் செத்துட்டான்னு வையன், மித்ரா இந்த ஜென்மத்துல லக்ஷ்மியை மன்னிக்க மாட்டான், அவ்வளவுதான்.
இருக்கிற கோவத்துல வெறுப்புல இனிமேல் இந்த ஜென்மத்துல ஏறெடுத்து கூட லக்ஷ்மி பக்கம் திரும்ப மாட்டேன், இந்த வீட்டை விட்டு இல்ல லக்ஷ்மி உயிரே எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சது எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துட்டு மனிஷா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நம்ம இப்போ அந்த பிளட் பேங்க்ல மட்டும் நீ லக்ஷ்மிக்கு முன்னாடி நீ போய் பிளட் பேங்க்ல எடுத்துட்டு வந்து ஏ நெகட்டிவ் வந்து எங்கேயாவது எடுத்துட்டு வந்து நீ லக்கிக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீ மித்ரா மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருவ. அதுக்கடுத்து உன்னை மித்ரா கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மித்ரா வந்து அந்த லக்ஷ்மி பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இப்ப மட்டும் எப்படியாச்சும் பிளட் பேங்க்ல எங்கேயாச்சும் வாங்கி ஏ நெகட்டிவ் பிளட்டை மட்டும் லக்கிக்கு கொடுத்துட்டேன்னா அடுத்து திரும்ப மித்ரா ஒட்டு மொத்தமா நீ ஏ கதின்னு இனிமேல் உன்னை சுத்தி சுத்தி வருவான். அதுக்கடுத்து என்ன சீக்கிரம் உனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி தேவயானி பேச, கரெக்ட் ஆண்டி, நான் நினைச்சது இந்த வாட்டி தான் எல்லாமே பர்ஃபெக்டா நடந்திருக்கு. அவளை அந்த டெண்டர் விஷயத்துல என்னால ஜெயிக்க முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா லக்கிய வச்சு அவ வாழ்க்கைய முடிக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம மனிஷா வந்து நினைச்சு பாக்குறாங்க, ஐயோ ஆண்டி ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்ன மனிஷா, என்னதை மறந்த, என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, ஏ நெகட்டிவ் பிளட் ஒண்ணு அப்பாக்கோ அம்மாக்கோ தானே இருக்குன்னாங்க. மித்ராக்கு ஏ நெகட்டிவ் பிளட் இல்லைன்னா அப்போ லக்ஷ்மிக்கு தானே ஏ நெகட்டிவ் பிளட். ஐயோ அப்ப லக்ஷ்மி காப்பாத்திடுவாளா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே ஐயோ இப்ப என்ன பண்றது ஆண்டி, ஐயோ அப்போ லக்ஷ்மிக்கு லக்கி தன்னோட சொந்த பொண்ணுன்னு தெரிய வந்துருமா, இப்ப என்ன பண்றது ஆண்டி? ஏய் மனிஷா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவதான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லையே, ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே போயிட்டாலே, அப்புறம் எதுக்கு அவ வரப்போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க தேவியானி. ஐயோ ஆண்டி இல்ல ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்றது ஆண்டி, என்ன பண்றது, எங்கேயாச்சும் ஐயோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜானு வந்து இப்ப டாக்டர் கிட்ட போய் சொல்லி ஏ நெகட்டிவ் பிளட், அக்கா தான் ஏ நெகட்டிவ் பிளட்னு சொல்லிட்டானா இப்ப என்ன பண்றது ஆண்டி? ஒருவேளை அப்படி சொல்லிட்டு அதுக்கடுத்து லக்கிக்கு மட்டும் லக்ஷ்மி உயிரை இப்ப பிளட் கொடுத்து காப்பாத்தினானா அதுக்கடுத்து மித்ரா மனசுல அவன் நீங்காதான் இடத்த பிடிச்சிருவா. அதுக்கடுத்து உண்மையும் தெரிய வந்துடும், லக்ஷ்மிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன ஆண்டி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எங்க லக்ஷ்மி தான் சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுப்போங்கிற பயத்துல ரத்தத்தை கொடுத்து கண்டுபிடிச்சிருவாங்கிற பயத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க உடனே இவங்க வந்து 2 பேர் காரும் அட்டகாயத்துல வந்து நிக்குது. விவேக்கோட காரும் வந்து நிக்குது, மித்ராவோட காரும் வந்து நிக்குது. டேய் விவேக், உனக்கு பிளட் கிடைச்சதா? இல்லன்னா நான் எல்லா பக்கமுமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்து ஏ நெகட்டிவ் பிளட் கிடைக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இவங்க மித்ரா வந்து உங்களுக்கு கிடைச்சதா அண்ணா அப்படின்னு கேட்க, இல்லடா நானும் எல்லா பக்கமும் ஏ நெகட்டிவ் பிளட் தேடி பார்த்துட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ சரி நான் நம்ம வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாமாண்ணா, சரி உள்ள போய் டாக்டர் கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வர்றதுக்காக வருவாங்க. நம்ம லக்ஷ்மியும் ஜுன்னுவும் வந்து கோயிலுக்கு வந்திருப்பாங்கல்ல, ஆஞ்சநேயர் சாமியை தான் கும்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆஞ்சநேயரை பார்த்தோன்னே நம்ம ஜுன்னுக்கு வந்து ஹனுமான் ஞாபகம் வந்துடும். சே, நம்ம ஹனுமான் கிட்ட ஏன் ஹெல்ப் கேட்க கூடாது, ஹனுமான் நம்ம நினைச்சாலே வருவாரே, இப்போ கண்டிப்பா ஹனுமானோட உதவிதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹனுமானை பார்க்கணும்னா இவர் தனியா வரணும்ல. லக்ஷ்மி வந்து அப்படியே மெய்மறந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க. இந்த ஜொன்னும் வந்து ஹனுமான், ஹனுமான், நான் உன்னை மனசுல நினைச்சாலே என் முன்னாடி வந்து நிப்பேன்னு சொல்லுவேன். இப்ப நான் உன்னை இவ்வளவு வாட்டி கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், எங்க இருக்க, சீக்கிரவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஆனா ஹனுமான் வந்து வரவே மாட்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்தா ஐயோ ஏன் வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோயில்ல அந்த இது ஆஞ்சநேயர் குங்குமம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஜுன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தாத்தா ஜெயதேவ் கிட்ட வந்து கேட்பாரு, நான் லக்கியை பார்க்க போகட்டும் அப்படின்னு. இல்ல ஜுன்னு, லக்கி ஐசியூல இருக்கிறாள், இப்ப யாரும் பார்க்க போக கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தாத்தா, நான் லக்கிக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நான் லக்கியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், லக்கிய பேர் கூட சொல்ல மாட்டேன், உள்ள போய் நான் இந்த குங்குமத்தை மட்டும் லக்கிக்கு வச்சுட்டு உடனே வந்துடுறேன், நான் அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள போறாங்க. உடனே நர்ஸ் வந்து அடுத்து நம்ம ஜுன்னு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹே குட்டி பையன், நீ யாரு, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சிஸ்டர், இது லக்கி என்னோட சிஸ்டர் தான், நான் வந்து லக்கிக்கு இந்த குங்குமம் மட்டும் வச்சுட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் எந்த சத்தமும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி வச்சுட்டு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவரும், லக்கி உனக்கு இது சீக்கிரமே சரியாகணும், நீ சீக்கிரமே கண்ணு முழிக்கணும் லக்கி, நான் உனக்காக கோயிலுக்கு போய் ரொம்ப
ஆசையா வேண்டிட்டு வந்திருக்கிற, நீ சீக்கிரம் என் கூட விளையாடணும் லக்கி, சீக்கிரம் கண்ணை துற லக்கி அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயர் குங்குமத்தை எடுத்து லக்கி இதுல வச்சுட்டு உடனே இவரை பார்த்தா அவர் கண்ணு முழிக்கவே இல்லை நம்ம லக்கி. உடனே சரி இங்கெல்லாம் நிக்க கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க நர்ஸ். உடனே நம்ம சொன்னோம் வெளியே வராரு. உடனே டாக்டர் வந்து கேக்குறாங்க நர்ஸ் கிட்ட, என்ன நர்ஸ் ஏதாவது அப்டேட் இருக்கா, பிளட் கிடைச்சதா, ஏ நெகட்டிவ் பிளட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல டாக்டர், இன்னும் வரை எந்த பிளட் பேங்க்லயும் கிடைக்கல, அவங்க ரிலேட்டிவ்ஸும் வெளியே போய் தேட போயிருக்கிறாங்க, அவங்களும் யாரும் இன்னும் வெளியே வரல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க வெளியே வந்து அதுக்கடுத்து ஜெயதேவ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க சைட் நாங்க எல்லாமே ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கும் எங்கேயும் ஏ நெகட்டிவ் பிளட் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜானு வந்து டாக்டர் இப்ப நீங்க என்ன பிளட் குரூப் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஏ நெகட்டிவ்மா, ஏ நெகட்டிவா அப்படின்னு சொன்னா ஜானுக்கு இப்பதான் ஞான உதயமே ஆகுது. இவ்வளவு நேரம் எந்த பிளட் குரூப்னு ஜானுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து இப்பதான் கேட்பாங்க, ஏ நெகட்டிவா, ஐயோ நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன ஜானு சொல்ற, ஆமா மாமா என்னோட அக்கா இருக்கால லக்ஷ்மி அக்கா ஏ நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி ஜொன்னு அம்மா எங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு. சரி நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வெளியே ஜானு ஓடி வராங்க. இந்த நேரத்துல இவங்க டாக்டர் சரி இப்ப என்னன்னா பண்றது அப்படின்னு சொல்லி விவேக்கும் முத்ராவும் எதுக்கா கார்ல மோதி அதாவது வெளியே நின்று பாத்துட்டு இருக்கிறாங்க, எங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடியே பார்த்தா மனிஷாவும் தேவியானி வந்துட்டாங்க. என்ன நடக்குது ஹாஸ்பிட்டல், ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சா தெரியலையா, என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுமே மித்ரா கிட்ட வந்துட்டாங்க. மித்ரா உனக்கு கிடைச்சதா மித்ரா ரத்தம், ஏ நெகட்டிவ் ரத்தம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 பேருக்குமே கிடைக்கல. மித்ரா தேட போயிருப்பாரு, அவருக்கும் கிடைக்கல. விவேக் தேட போயிருப்பாரு, அவருக்கும் கிடைக்கல. மனிஷா தேட போயிருப்பாங்க, அவங்களுக்கும் கிடைக்கல. ஜானு என்ன ஆச்சு, இப்போ லக்கி எப்படி இருக்கா, இல்ல பிளட் கிடைச்சதா, ஐயோ மாமா பிளட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜானு சொல்லிட்டு இருக்க, பிளட் கிடைச்சிருச்சா, என்ன சொல்ற, ஆமா லக்கியோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் ஆமே, லக்ஷ்மி அக்காவோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சூப்பர், விவேக் சொல்றாரு சூப்பர் ஜானு. அண்ணி எங்க, அண்ணி அக்கா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, நான் அக்காவை கூப்பிட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நீ உள்ள போ ஜானு, நீ லக்கிய பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நானும் அண்ணனும் போய் அண்ணியை கூட்டிட்டு வரோம், கோயிலுக்கு போய் அண்ணியை கூட்டிட்டு வரோம்னு சொல்றாங்க. சரி விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நம்ம ஜானுவும் உள்ள வந்துடுறாங்க. உடனே அண்ணா வாங்கண்ணா நம்ம போய் லக்ஷ்மி அண்ணியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு விவேக் வந்து கூப்பிடுறாரு. இவருக்கு தான் ஈகோ இருக்குமே நம்ம மித்ராக்கு. அவரு என்னென்ன பேச்சு பேசினாரு, ஒன்ன என்ன நீ என்ன கொல்ல பாக்கணும்னு நினைக்கிறியா, என்ன இருக்காளா செத்துட்டாளான்னு பாக்க இங்க வந்திருக்கிறியா, என் பொண்ணுக்கு இந்த நிலைமைக்கு நீதா காரணம், அவர் என்னென்ன சொன்னாரு என்னென்ன வார்த்தைகள் பேசினாருன்னு சொல்லி அப்படியே அவருக்கு ஒரு ரீகேப் மாதிரி வருது. இவ்வளவு வார்த்தை பேசிட்டு இப்ப எப்படி போய் உதவி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தகிச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. இதுதான் சாக்குன்னு நம்ம வில்லிகள் 2 பேரும் திரும்பியும் வந்துடுறாங்க, தேவியானி மனிஷாவும். அது எப்படி மித்ரா, அது எப்படி நீ போவ, லக்கிக்கு இந்த நிலைமைக்கு காரணமே அந்த லக்ஷ்மி தான், லக்ஷ்மியாலதான் லக்கிக்கு இந்த நிலைமை வந்ததுக்கே காரணம். இப்ப அவகிட்ட உயிரெடுத்து இது பண்ணணுமா, அவ எவ்வளவு ஒரு பெரிய பச்சை துரோகி, அவ ஒரு ஏமாத்துக்காரி. உன் வாழ்க்கையில எப்படி உன்னை ஏமாத்திட்டு போனாலும் அதே மாதிரி இப்ப லக்கிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா, துரோகி. அவளோட ரத்தம் மட்டும் நம்ம லக்கிக்கு கிடைச்சது, அவளை மாதிரியே லக்கியும் மாறிடுவா. தயவு செஞ்சு மித்ரா லக்ஷ்மியோட ரத்தத்தை வாங்கவே வாங்கண்டா. மித்ராலாம் ஒன்னும் லக்ஷ்மியை கூப்பிட வர மாட்டான், அந்த லக்ஷ்மியோட ரத்தம் ஒன்னும் எங்க லக்கிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க மனிஷா வந்து இந்த மாதிரி கோபப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அண்ணா வாண்ணா போலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்கீங்க மனிஷா நீ, இப்போ நமக்கு லக்கி தான் முக்கியம், லக்கியோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம், அதுக்காக என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் யோசிக்கணும். இப்போ யாரோட ரத்தமா இருந்தா என்ன, இப்ப நமக்கு நீ தேடி பார்த்த உனக்கு கிடைச்சதா, இல்ல அண்ணன் தேடி பார்த்த அண்ணனுக்கு கிடைச்சதா, இல்ல நானா தேடி பார்த்தேன் எனக்கு தான் கிடைச்சதா, யாருக்கும் கிடைக்கல, அண்ணி தானே இப்ப பிளட் குரூப் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ணா நீ பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத, அண்ணி இப்ப எதுவும் நினைக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னது, லக்ஷ்மி உயிரை இப்ப காப்பாத்தணும், அவ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல இருக்கா, அவளை நார்மலுக்கு கொண்டு வரணும்னா நம்ம இப்ப அவசரமா பிளட் தேவைப்படுது, வானா போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து வழக்கம் போல நம்ம மித்ராவை வந்து கூட்டிட்டு கோயில லக்ஷ்மியை கூப்பிடுறதுக்கு மித்ராவும் விவேக்கும் கோயிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து கண்ணை மூடி அழுதுட்டு இருக்காங்க, அழுது கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே தயவு செஞ்சு லக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, லக்கி என்னோட பொண்ணு, அவ என்னோட உயிர் மாதிரி, அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு என்ன தண்டிச்சிரு, அதுக்கு நீ என்ன மன்னிச்சிரு, தண்டிச்சிடாத, லக்கிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, லக்கி ஐசியூல இருந்து சீக்கிரமே நார்மல் வார்டுக்கு வந்தா லக்கி திரும்ப பேசணும், என் கூட பேசணும், லக்கிக்கு எதுவும் பண்ணிடாத, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா
லக்கிக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்யறேன். அதுக்கடுத்து அந்த ஐயர் வராரு, என்னம்மா அம்மா நீ இவ்வளவு தூரம் கவலைப்படாதாமா, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, அவங்க நல்லபடியா திரும்ப மீண்டு வருவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல இந்த கோயில்ல பெரிய பிரார்த்தனை இதுன்னு சொல்லுங்க, என் பொண்ணுக்காக நான் எவ்வளவு பெரிய கஷ்டமான பிரார்த்தனைனாலும் நான் பண்ணுவேன், என் பொண்ணு உயிர் காப்பாத்த பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இப்படி இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, லக்கிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, லக்கியோட உயிரை காப்பாத்துங்க, என்னோட உயிரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, லக்கிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, லக்கி வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே இப்ப நான் என்ன பிரார்த்தனை பண்ணட்டும் சாமி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விவேக் சொல்றாரு, அண்ணி இப்ப நீங்க பரிகாரம் பண்ண வேண்டாம், நீங்க ரத்த தானம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விவேக் சொல்ற? ஆமா அண்ணி, இப்போ உங்களுக்கு லக்கிக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இதை நீங்க இப்ப பரிகாரம் பண்ண தேவையில்ல, நீங்க உங்க ரத்தத்தை கொடுத்தாலே லக்கியோட உயிர் காப்பாற்றப்படும். என்ன விவேக் சொல்றேன்? ஆமா, லக்கிக்கு ஏ நெகட்டிவ், உங்களுக்கும் ஏ நெகட்டிவ், அது வந்து ரேரஸ்ட் குரூப், எங்க தேடியும் கிடைக்கல, இப்ப நீங்க உடனே வந்து லக்கி உயிரை காப்பாற்றணும்னு சொன்னோன்னு வா விவேக் போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க மித்ராக்கு வந்து இவங்க லக்ஷ்மி பேசினதெல்லாம் கேட்டாரா, அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, இப்பவே கில்ட்டியா தான் இருக்கு. அதுக்கடுத்து இவங்க கோயிலுக்கு வந்து பின்னாடி வந்து பாக்குறாங்க மனிஷாவும் தேவியும். சே, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணாயிடுச்சு, நம்ம எது நினைக்க கூடாதுன்னு நடக்க கூடாதுன்னு கனவு கண்டமோ அது நடந்துருச்சு. அவனே மனிஷா சொல்றாங்க, ஆன்டி இன்னும் ஒரு விஷயத்த எப்படியாவது காப்பாத்தணும், லக்கி தான் வந்து லக்ஷ்மியோட பொண்ணுன்னு மட்டும் தெரியவே விட்டுறக்கூடாது, வாங்க போலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அங்க உள்ள போய் நம்ம லக்ஷ்மி வந்து முதல்ல போய் ரத்தம் கொடுக்குறாங்க. அங்க ஃபுல்லா ட்ரிப்ஸ் ஏறுது. அதுக்கு அடுத்து லக்கிக்கு அங்க ரத்தம் பாஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து ஒரு வழியா ரத்தம் கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு அம்மா லக்ஷ்மி வந்து உட்காருமா நீங்க அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து உட்கார வைக்கிறாரு. அடுத்து என்னடா மித்ரா என்ன சொன்ன, லக்கி வந்து அவ பொண்ணு இல்லைன்னு இந்த நீ முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போன்னு சொன்ன, இப்போ கடைசியா லக்ஷ்மி வந்து ரத்தம் கொடுத்துதான் லக்கியோட உயிரை காப்பாத்திருக்கா, அந்த கடவுள் வந்து லக்கி உன் சொந்த பொண்ணு இல்லைனாலும் இப்போ அவ ரத்தம் கொடுத்து அவதான் தாயின்னு உணர வச்சிருக்கா, அவதான் வந்து ரத்தம் கொடுத்து இப்ப மறுஜென்மம் கொடுத்தது லக்கிக்கு, லக்ஷ்மி தான் வந்து மறுஜென்மம் கொடுத்துருக்கா மித்ரா அப்படின்னு சொல்லி லக்கிய வந்து இப்ப அவங்க ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுறாங்க. இவங்க வந்து தேவயானிக்கும் மனிஷாக்கும் பத்திக்கிட்டு வருது. சே, நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல வந்து இந்த லக்கி ஜெயிச்சிடுறாளே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அப்படியே பார்த்தா இங்க டாக்டர் வராங்க. வந்து இப்போ உங்க பொண்ணு வந்து ஜெனரல் வார்டுக்கு வந்துடுவாங்க, ஈவினிங் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ அவங்க பல்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நீங்க கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரை வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், காப்பாத்திருக்கிறது கஷ்டம் தான், கரெக்டான நேரத்துல வந்து ரத்தம் கொடுத்துருக்கீங்க, உங்க குடும்பமே சேர்ந்துதான் இந்த பொண்ணுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், இப்போ லக்கி உயிரை காப்பாத்தினது இவங்கதான் தேவதையா வந்து இன்னைக்கு லக்கி உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து லக்ஷ்மி புகழ்ந்து தள்ளிட்டு போறாரு. ஒண்ணு மித்ரா வந்து என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியுமா அப்படியே பாத்துட்டே இருக்கிறாரு. இங்க வந்து தூரமா வந்துடுறாங்க நம்ம மனிஷாவும் தேவியானி வந்து, சே என்ன ஆண்டி என்ன பிளான் பண்ணாலும் கடைசியில அந்த லக்ஷ்மிக்கு தான் எல்லாமே நல்லதா நடக்குது, நான் கூட அந்த கடவுள் எனக்கு தான் இன்னைக்கு ஃபேவரட் பண்ணிருப்பாரு, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்தது, ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த லக்ஷ்மி வந்து ரத்தம் கொடுத்து லக்கி உயிரை காப்பாத்தி இவ்வளவு பெரிய இதை இப்போ மித்ரா மனசுல திரும்பி இடத்த பொடிச்சுட்டாளு அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து அப்படியே நைட் ஆகுது, டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தா லக்கி டேப்லெட் போட்டுக்கோன்னு சொல்லி, சரி நீ தூங்கு ரெஸ்டடு, நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன், அம்மா தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குமா எதுக்கு தேங்க்யூ சொல்றேன் அப்படின்னா மித்ராவும் வந்துடுறாரு. வெளியே நின்று என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. இல்லம்மா நீங்க இன்னைக்கு எனக்கு ரத்தம் கொடுத்தீங்கல்ல, நீங்க இன்னைக்கு உயிரை காப்பாத்துனீங்களா, அதுக்குதான். என்ன லக்கி நான் என்ன உனக்கு மூணாவது மனுஷியா, நீ என்னை அம்மானு தானே கூப்பிடுற, யாராவது பெத்த அம்மாக்கு வந்து அம்மாக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா, இல்லம்மா நீங்க எனக்காக இன்னைக்கு ரத்தம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன், ஆனா உண்மையில ஜுன்னு ரொம்ப லக்கி பர்சன்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு, அப்ப நான் உனக்கு அம்மா இல்லையா லக்கி, இல்லம்மா நீங்க எனக்கும் லக்கி தான், நீங்க அம்மாவா இருக்கிறீங்க, நீங்க என் மேல எவ்வளவு அன்பு காட்டுறீங்க, நான் அந்த கடவுள்கிட்ட கேக்குறது ஒண்ணுதான், நீங்களே என் அம்மாவா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனா எனக்கு என் உண்மையான அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் அதுக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வந்து உன்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அப்பா தான் சொல்லவே மாட்டேங்கிறாரு, அப்பா என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டே இருக்கிறாரு, அப்பாக்கு நான் அவரை விட்டு போக கூடாது, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உன் மேல இருக்கிற பயம் இல்லம்மா, உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான், எங்க நீ உண்மை தெரிஞ்சா நீ வந்து மித்ராவை விட்டுட்டு போயிருவியோங்கிறதுக்காக தான் அவர் உன்கிட்ட உண்மையை மறைக்கிறாரு, அவர் ஏன்னா அவரோட ஒட்டுமொத்த உலகமுமே நீதான், மித்ராவோட ஒட்டுமொத்த உலகம் எல்லாமே நீதான், உனக்கு ஒண்ணுன்னா மித்ராவால தாங்கிக்கவே முடியாது,
உங்க 2 பேத்தையும் பார்க்க எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. லக்கியோட அப்பா வந்து இப்போ மித்ரா தான். மித்ரா வந்து உனக்காக இந்த உலகத்திலே யாரை வேணாலும் விட்டு கொடுப்பாரு, ஆனா யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு தெரியுமா, ஆனா என் உண்மையான அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேனே தவிர நான் உண்மையான அப்பா யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ஆனா நான் லக்கிய உங்களை விட்டோ ஜுன்னுவை விட்டோ இல்ல அப்பாவை விட்டோ இந்த வீட்டை விட்டோ யார் அனுப்புனாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேதான் நான் எப்பவும் இருப்பேன். ஆனா எனக்கு என் அப்பா அம்மா மட்டும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் தான் இருக்கேன்ல, நான் கண்டிப்பா உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் உன் அப்பா அம்மா யாருன்னு. கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே சொல்றேன், இது அம்மாவோட ப்ராமிஸ் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஐயோ அம்மா, நீங்களும் என் கூட இன்னைக்கு இங்கேயே தூங்குறீங்களா? நான் இங்க தூங்கினா வேண்டாம், உன் அப்பா இருப்பாங்கல்லம்மா. இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு நான் உங்க கூட இங்க தூங்கணும் தான் தோணுது, நீங்க இன்னைக்கு என் கூட இங்கேயே தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க லக்கி பாப்பாவும். உடனே இவங்களும் லட்சுமியும் சரி நான் அப்பா கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. மித்ரா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா வந்து சாரி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சாரி? எதுக்கு சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து நீ வந்து கரெக்டான நேரத்துல ரத்தம் கொடுத்து லக்கி உயிரை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க எது நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா லக்கியை நான் என் சொந்த பொண்ணாதான் நினைக்கிறேன். அதுக்காக நீங்க எனக்கு இதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்லாம் இல்ல. உங்க இடத்துல யாரு இருந்தாலும் அந்த நேரத்துல கோவப்பட்டிருப்பாங்க, அது எனக்கு புரியுது. அது நீங்க லக்கி மேல வச்சிருக்க அன்பை தான் நான் பார்த்தேனே தவிர உங்க கோவத்தை நான் பார்க்கல, நான் ஒன்னும் நினைச்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவருக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. எனக்கு நீங்க சாரி கேட்டீங்கல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் எனக்காக ஃபேவர் பண்றீங்களா? நான் இன்னைக்கு லக்கியோட தூங்குறேன், நீங்க இன்னைக்கு ஜுன்னோட தூங்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எது? நான் லக்கியோ? நான் இதுக்கு ஜுன்னோட தூங்கணும்? இல்ல ஜுன்னு தனியா தூங்க மாட்டான், நான் தான் இங்க லக்கியோட தூங்குறேன்ல, அதனால நீங்க ஜுன்னோட தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஏன் சரி இல்ல விடுங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் ஜுன்னு கூடயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்றாரு. உடனே அப்பாடா, ஜுன்னுக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கியஸ்ட் டே தான். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஜுன்னு பக்கத்துல தூங்கணும், உங்க பக்கத்துல தூங்கணுங்கிறது அவனுக்கு ரொம்ப நாள் கனவு. எப்படியோ இன்னைக்கு அவனோட ஆசையை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இதெல்லாம் கீழே இருந்து யாரு பாக்குறாங்கன்னா மனுஷன் தேவையானு பார்த்துட்டு கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே போய் சே கடைசியில இந்த லக்ஷ்மி ஹீரோயின் ஆயிட்டாலே ஆண்டி, இப்ப என்ன ஆண்டி பண்றதுன்னு என்ன பிளான் போட்டாலும் இந்த லக்ஷ்மி தான் கடைசியில ஏதாவது பண்ணி மித்ரா மனசுல இடத்த புடிச்சிடுறா. இப்ப பாருங்க, நான் இப்படியே போயிட்டு இருந்தா உண்மையான அப்பா அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிருந்தா அது லக்ஷ்மி தானே, அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருமே. ஆண்டி அப்படி விடக்கூடாது ஆண்டி, ஏதாச்சும் பண்ணணும், இந்த லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், ஏதாச்சும் பண்ணணும். லக்கியோட அம்மா அப்பா யாருன்னு லக்ஷ்மிக்கு கடைசி வரை தெரிய விடவே கூடாது ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெளியே திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டீர்வை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கி சீரியல் அண்ட் அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 2 சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.